தற்போதைய அண்மை செய்தி. ஈரோடு மாவட்டம் ஒருச்சேரி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் கடந்த ஒரு மாதமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை. வணக்கம் சுரேஷ். ஈரோடு மாவட்டம் பவானி தாலுகாவுக்குட்பட்டது ஒருச்சேரி புதூர் ஊராட்சி. இப்பகுதியில் உள்ள மக்களுக்கு அங்குள்ள ஒரு குடிநீர் லைன் உடைந்ததால் கடந்த ஒரு மாத காலமாக குடிநீர் விநியோகம் சரியாக கிடைக்கவில்லை. இது சம்பந்தமாக அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் உள்பட தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் பவானி சத்தியமங்கலம் செல்லும் மெயின் ரோட்டில் ஒருச்சேரி பஸ் ஸ்டாப்பில் 200க்கும் மேற்பட்டோர் ஆண்கள் பெண்கள் என காலி குடங்களுடன் இன்று காலை 7:40 மணி முதல் 9:15 வரை சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தையை நடத்தியும் உயர் அதிகாரிகள் நேரில் வந்தால்தான் தங்கள் சாலை மறியலை கைவிடுவோம் என கூறி ரோட்டில் அமர்ந்திருந்தனர். இதனால் இன்று காலை அதிகாலையில் 2 மணி நேரத்துக்கு மேலாக பவானி சத்தியமங்கலம் செல்லும் பிரதான சாலை என்பதால் வேலைக்கு செல்வோர் மற்றும் பள்ளிக்கு செல்வோர் போக்குவரத்து வாகனங்கள் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நின்று பாதிப்படைந்தன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல். ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி பஞ்சாயத்துங்க. கிட்டத்தட்ட 1.5 மாதமாக இங்கே தண்ணி வரதே இல்லை. இது சம்மந்தமாக பிடிஓட்ட 1 மாதம் முன்னாடியே நாங்கள் இப்போ மனு கொடுத்துருக்குறோம். அது பேப்பர்லேயும் கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் கலெக்டர்கிட்டையும் பொதுமக்கள் சார்பாக எல்லோரும் போய் மனு கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே இல்லைங்க. குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை. பக்கத்தில் 100 மீட்டரில் ஆற வச்சுட்டு இங்கே எங்களுக்கு சுத்தமாக தண்ணி வரதில்லை. இங்கேருந்து உலகம் மற்ற பஞ்சாயத்துக்குலாம் எங்கள் ஊர்லேருந்து தண்ணி போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட 5 ஊருக்கு இந்த பஞ்சாயத்துலேருந்து தண்ணி போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ஊருக்கு எமர்ஜென்சிக்கு ஒரு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி தர மாட்டேங்கிறாங்க யாருமே. மனு கொடுத்தாலும் கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லை யார்ட்டையுமே. அதனால் பொதுமக்கள் எல்லாம் ரோடு மறியல் பண்ணியிருக்காங்க.